வணக்கம் பிஆர் மீடியா நேயர்களே. தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு எடுத்து வைக்கிற நிலையில சமகால அரசியல் நிகழ்வுகளை குறித்து டீட்டெயிலா பேசலாம்னு சொல்லி திருப்பி விக்னேஷோட இணைந்திருக்கோம். வணக்கம் விக்னேஷ். ஸோ நிறைய பிரச்சனைகள், நிறைய நிகழ்வுகள் நம்ம பாத்தீங்கன்னா பல விஷயங்களை கவர் பண்ணிட்டு வந்தோம். நடுவில் ஒரு சின்ன இடைவெளி ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் சமகால அரசியல் நிகழ்வுகளை நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இணைந்திருக்கிறோம். முக்கியமா நம்ம ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா தாவேக்கால இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஏன் தாவேக்கா அப்படின்னா சேலத்துல கூட்டம் போட்டிருக்காரு, பேசியிருக்காரு. அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். ஸோ முதல்ல இந்த சேலத்தோடைய இந்த நிர்வாகிகள் கூட்டம் இது எப்படி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? சேலத்தோட நிர்வாகி கூட்டம் இப்போ போல அந்த 5000 பேர் காவல்துறையோட ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த மீட்டிங் நடந்தது. இப்பயும் 5000 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. 5000 பேர் தான் கலந்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா காவல்துறை இன்னும் அந்த முழு டீட்டெயில் வெளியில இல்லை. அதுக்கு மீறிய கூட்டம் கூடுச்சு. சாலையிலும் சரி, அது வெளியிலயும் சரி, மலை மேலாம் ஏறி குரங்கு மலையில நின்று பார்த்தாங்க. அது வேற கதை. இருந்தாலும் அந்த கூட்டத்தை மீறி இருந்தாங்க. இந்த கூட்டம் நம்ம விஜய் ஸ்பீச் கொடுத்துருந்தாப்புல, இந்த மாதிரி ஓட்டர்ஸ்க்கு ஜென்சி பேசியிருக்காப்புல. அது கொஞ்சம் நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஸோ முக்கியமா நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த விஜயோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் நம்ம அது டீட்டெயிலா வேணா பார்ப்போம். பட் முதல்ல விஜய் ஸ்பீச்சை பத்தி பார்க்கலாம். நிறைய விஷயங்களை தொட்டிருக்கிறாரு, ஆனா முழுமையா பேசல அப்படின்னு ஒரு விமர்சனமும் உண்டு. ஸோ அவருடைய ஸ்பீச்சை எப்படி பாக்குறீங்க? ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவருடைய ஸ்பீச்சோடைய மாற்றம் ஏற்பட்டுருக்குதா, முன்னேறி இருக்குதா? ஸ்பீச்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒண்ணுமே கிடையாது. அவர் ஸ்பீச் பாத்தீங்கன்னா அப்ப பேசின அதே விஜய் இப்போ அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அடிச்சா காப்பி மாதிரி பேசிட்டு இருக்காரு. கண்டி அவர் சொந்தமா, ஒரு சுயமா, அவரு தனிப்பட்ட முறையில அவருக்குள்ள இருக்கிற ஒரு பொலிட்டீஷியனா பேசல. இன்னும் அந்த ஆக்டரா என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நடிக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. கண்டி அவரா இன்னும் சொந்தமா பேச ஆரம்பிக்கணும். ஓகே, ஒரு ஸ்டேஜ்டு ஸ்பீச், அதாவது ஒரு ஸ்கிரிப்டடான ஸ்பீச் தான் அது அப்படின்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா ஸ்கிரிப்டட் தான். நீ பாத்தீங்கன்னா தெரியும், A4 ஷீட் 4 வச்சிருப்பாரு. இல்ல, அது A4 ஷீட் வச்சிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ அது குறிப்புகளா பார்க்க முடியாதா? எல்லாமே எழுதிதான் படிக்கிறாருன்னு பார்க்கணும். குறிப்புகளானா குறிப்புன்றது சின்ன ஷீட்ல எழுதணும். ஓகேங்களா? A4 ஷீட்ல எழுத மாட்டாங்க. குறிப்பு 20 ஷீட்ல எழுதுவாங்க. அதுதான் குறிப்பு. இது ஸ்கிரிப்ட் A4 ஷீட் தான் கம்ப்ளீட்டா A to Z. சரி, நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த நான் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த உறுதிமொழியில இருந்து ஆரம்பிக்கிறேன். எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் பாத்தீங்கன்னா இந்த உறுதிமொழி எடுக்கிற ஒரு விஷயத்த செய்யறாரு. இது எப்படி பாக்குறீங்க? மக்கள் கிட்ட நீங்க எனக்கு வாக்களிப்புன்றது உறுதிமொழி. அது நிர்வாகிகள் தான் இருந்தாலும் மக்கள் கூட இருந்தாங்க. பொதுமக்களும் இருக்காங்க, நிர்வாகிகளும் இருக்காங்க, எல்லாம் இருந்தாங்க. அவர் கேட்கறதுன்னா எங்க போனாலும் மக்களே எனக்கு துணி நிறுத்திக்கலாம். ஏன்னா அவருக்கு பயம் இருக்கு. யாரும் கூட்டணி கட்சிக்கு வரல, அவர் தனியா தான் நிக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்ற ஒரு பயம். நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க ஃபர்ஸ்ட், இங்க வர கூட்டம் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுவாங்க, ஓட்டா கன்வெர்ட் ஆகும்ன்ற பயம். அதனால சும்மா ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி அவர் அங்க மக்களும் சரி நிர்வாகிகிட்டையும் அப்பப்போ உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. ஓகே, கூட்டணி கணக்கு பத்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு. அவர் விக்ரவாண்டி மாநாட்டுல பேசுன மாதிரி அந்த பொலிட்டிக்கல் பாம் கூட்டணிகளுக்குள்ள வெடிக்காது. அது உண்மையா? எந்த அளவுக்கு வெடிச்சுக்கிறது? எந்த மாற்றங்களை அந்த அரசியல் கணக்கு வெடிக்காது, எதுவும் வெடிக்காது. நீங்க அவர் சும்மா சொல்லிட்டாரு லாஸ்ட் வரைக்கும். இவரை நம்பி கூட்டணியில இருந்து யாரும் வர மாதிரி ஐடியாவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸ் வந்துரும் பேசிட்டு பேசுறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் மாநில சாதகா இருக்கட்டும், அவங்களோட மைண்ட் செட் டிவிக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு மேல ராகுல் காந்தி ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சாரு, டிஎம்கே கூட தான் கூட்டணி, அதனால டிவிகே பத்தி இது பண்ணாங்க, டிஎம்கே விமர்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. அந்த விஷயத்துல பார்க்கும்போது உங்களுக்கு டிவிகே கூட காங்கிரஸ் இணையத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கிறாங்கல்ல, இப்போ டிஎம்டிகேவா இருக்கட்டும், இல்ல உடைந்து இருக்கிற பாமக, அதாவது ராமதாஸ் தலைமையில இருக்க பாமக. ஸோ இந்த ஆட்கள்லாம் ஏதாவது தாவக சேர்க்குவாங்களா? இல்ல, வாய்ப்பு இல்லை பிரதர். ஏன்னா அன்புமணி தலைமை பாத்தீங்கன்னா ஏடிபி நோக்கி போயிட்டு அவங்க பேசிக்கிறாங்க, செய்தியாளர் பேசி முடிச்சுறாங்க. அப்பா தலைமையில இருக்கிறது இப்ப மாமல்லபுரத்துக்கு தேர்தல் ஆணையம் போனாங்க. அந்த மாமல்லபுரம் அன்புமணிக்கு தான் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. ஆனா இப்ப அப்பா டிஎம்கேக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மற்றபடி டிவிகே நம்பி வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இல்ல, ஆனா டிஎம்கேல பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியில திருமாவளவன் இருக்கிறாரு. ஸோ திருமாவளவன் இருந்தா ராமதாஸ் இருந்தா திருமாவளவன். இல்ல, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல திருமாவளவன் ராமதாஸ் கூட்டணியில கலைஞர் பீரியட்ல இருந்துறாங்க. அதெல்லாம் அரசியல் அவங்களுக்குள்ள கட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் கட்டி அவங்களுக்குள்ள நடக்குது. அந்த விஷயத்துல பார்க்கும்போது திருமாவளவன் சொல்லிட்டாரு ஆல்ரெடி, டிஎம்கே என்ன தலைமை முடிவு எடுத்தோ அது நாங்க கட்டுப்படுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ இந்த தாவேக்கா கூட்டத்தை ஆரம்பிச்சு நம்ம அப்படியே போயிட்டோம். பட் இந்த கூட்டத்துல நான் முக்கியமா ஒரு விஷயம் பாக்குறேன். என்னன்னா இந்த பேசுனதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல் தொட்டது, அதெல்லாம் தாண்டி கடைசியில பாத்தீங்கன்னா விஜய் கையிலும் சாட்டையை கொடுத்து சொல்லிட்டு விட்டாங்க. ஏற்கனவே சவுக்கு சாட்டை போயிட்டு இருக்க நிலையில இன்னொரு சாட்டையே ஒரு அரசியல் கட்சி தலைவர் சாட்டை எடுத்து அடிக்கதான் முடியும். ஓகேங்களா? அந்த சாட்டை எதுக்கு? ஊழல்வாதிகளை எதிர்த்து போராடுறதுக்கும் களத்துல நிக்கிறதுக்கும் தான் அந்த சாட்டை. ஓகேங்களா?
இவரு மேல எப்படி சொல்றது, பஸ் மேல நின்று சாட்டையை சொல்லிட்டுனா எல்லாம் மாறிடாது. களத்துல வரணும், போராட்டத்துல இறங்கணும். போராட்டத்துல நிறைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. களப்பணியாளர்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிறைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க போயிட்டு நின்று சாட்டையை சொல்றது ஓகேவா, அவங்க கூட நின்று போர்டு பிடிக்குது ஓகே, அங்க சொல்லிட்டு சாட்டியை சம்மந்தமே இல்லை. பஸ் மேல சொல்றேன்னா யாருக்கு நாங்க தெரியும். சும்மா ஒரு நடிகர் ஏதோ பண்ற விட்டு காட்டுறது மக்கள் ஒண்ணா கத்தலாம், புரியுதுங்களா? மற்றபடி நீங்க பொதுமக்களோட வந்து நிக்கணும். களத்துல நிக்கிறான் பத்தியா, அவன் தான் தலைவன் என்னை பொறுத்த வரைக்கும். மேல நின்று ஸ்டேஜ்ல ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாட்டியை சொல்லிட்டுனா தலைவன் நடிகர், அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். தலைவன் ஆகத்துல வாய்ப்பே இல்ல. அவரு களத்துக்கு வராரு, அப்பப்போ வந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு. மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நிப்பன்னு சொல்றாரு. அப்போ நீங்க எந்த பிரச்சனைங்க அவர் வந்து நீங்க பாத்துருக்கீங்க தெரியும். நடிகரா இருக்கிற வரையும் விட்டுருங்க ஓகேங்களா, விட்டுருங்க. அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் பறந்து போனான் தான். உள்ளால போயிட்டு மக்கள் கூட உட்காந்து போராட்டம் பண்ணல, போனாரு அந்த மண்டபத்திலே பார்த்தாரு, வந்துட்டாரு ஓகேங்களா. நான் போறேன், சும்மா நான் ஒரு கணிதத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரி தான் போறாங்க. கண்டி களத்துல நிக்கிறோம். இன்னும் மிஞ்சி போனா நம்ம கைது பண்ணுவாங்களா? நான் உங்களுக்கு அரசியல் கூட்டம் சேர்த்து வச்சுக்கிறீங்களா, உங்களுக்கு விட்டுருவாங்களா? கைது பண்ணட்டும், அரசியல்வாதி தானே நீங்க, கைது பண்ணட்டும். இல்ல அவங்க வந்து ஒரு மாதிரி பாலிஷ்டான பாலிடிக்ஸ், கைதுக்கு இல்ல போலீஸ் பிரச்சனை இல்லாம எதுவாக பர்மிஷன் சொல்லிட்டு மாதிரி அரசியல். அப்படின்னா நீங்க அரசியலே வரக்கூடாது. எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வராத ஒரு தலைவரை நீங்க விஜய் பாக்குறீங்களா? எந்த போராட்டம் வந்துட்டா நான் கேட்கிறேன் உங்களை. ஒரே ஒரு போராட்டம் நீங்க சொன்னீங்க பறந்து சொல்லிட்டு, அப்புறம் அந்த கலாச்சாரிய மேட்டுக்கு போனாரு, அவ்வளவுதான். சம்மந்தமே இல்லாம கலாச்சாரிய மேட்டுக்குலாம் போறாங்க. அவங்க கட்சி ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டாங்க. சும்மா நானும் கத்தணும்னு சொல்லிட்டு சும்மா இது பண்றது, அது விட்டுருங்க. கலாச்சார விஷயத்துக்கு போறாரு ஓகே, அது வந்து தேவையில்லாது. இல்லீகலா கலாச்சாரம் குடிச்சு அதுக்கு போறாரு. இந்த ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், அவங்க 100 நாள் எவ்வளவு நாளா போராட்டு இருக்காங்க. போராட்டம் போயிட்டு தான் இருக்கு. அதை வச்சுனா போறாரு, அதை விட்டுருங்க. அதை வச்சுனா ஒரு பிரச்சனை ஒரு ஆளு, அதை விட்டுருங்க. ஒரு தலைவர், நீங்க தலைவர், நீங்க தான் முதலாளா போனோம். அப்போ மக்களுக்கான தலைவரா விஜய் இல்லைன்னு. ஆமா, மக்களுக்கான தலைவர் கிடையாது அவர், அவங்க கட்சிக்கான தலைவர், அவ்வளவுதான். தாவேகா கட்சி தலைவர், அவங்களோட ரசிகருக்கு தலைவர் சரிங்களா. அவங்க இன்னொரு நடிகரை தான் பாக்குறாங்க, இன்னும் தலைவரா பாக்கல. வீடு இருக்கிற பொதுமக்கள் வந்து ஒரு தலைவரை ஏத்துக்கணும்னா வீட்டில் இறங்கி போராட்டத்துக்கு வரணும். எல்லாத்துக்கும் போராட சொல்லல, முக்கியமான விஷயத்துக்கு வாங்க, போராடுங்க, அவங்க கட்சியை முன்னிறுத்துங்க, எடுத்து பேசுங்க, கைது ஆகட்டும், என்ன பிரச்சனை இல்லையே. இல்ல அப்போ இந்த கைதுகளையோ இல்ல இந்த அடக்குமுறைகளை வந்து சந்திக்க பயப்படுறாரு. ஆமா கண்டிப்பா கைது. இப்போ வந்து டிஎம்கே நல்லா சுத்துறாரு, பிஜேபி நல்லா சுத்துறாரு, வேலையில மைக் பிடிச்சி யாரோட பேசுறாங்க ஓகேங்களா. களத்துல வேலை செய்யறவங்க மக்கள் வந்து தலைவரை ஏத்துப்பாங்க. ஏன்னா நிறைய தலைவர்களை தமிழ்நாடு சந்திச்சு, எம்ஜிஆர் கூட தான் வந்து ஒரு நடிகராக இருக்காரு. ஆனா களத்துல ஒரு பொலிட்டிஷியனா நம்ம வந்து ரோட்ல நடந்து மக்களோட மக்களா, ஒரு வயசானவங்களா இருக்கட்டும், ஒரு பெண்களா இருக்கட்டும், அவங்க கையில மரியாதை ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்களோட நிக்கிறது, அவங்க சகஜமா சாப்பிடுறது, அவங்க வீட்டுல மக்களோட மக்களா இருந்தாரு எம்ஜிஆர். அதனால ஆட்சிக்கு வந்தாரு, நல்ல ஆட்சி கொடுத்தாரு. ஆனா இவருக்கு அந்த மாதிரி ஆட்சி கொடுக்குற மனசுல இருக்கு, ஆனா வீட்டுக்கு வர மாட்டாங்கல்ல. எப்போ வருவீங்க? இந்த எலெக்ஷன் வந்துச்சு, வர நீங்க பஸ் மேல நீங்க எவ்வளவு நாள் பேசுவீங்க? ரோட்டுக்கு எப்போ வருவீங்க? எங்களோட மக்கள் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. எங்க ஏரியால ஒரு பிரச்சனை இருக்கு, பொதுமக்களா நாங்க இருக்கோம், விஜய் வந்தா சரி பண்ணுவாரு அப்படின்னு நாங்க அவர்கிட்ட எப்படி எடுத்து சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கவே முடியாது, வேற கதை. அவர்கிட்ட எடுத்துட்டு போனால அவருக்கு தெரியல, அதை தெரிஞ்சு சொல்றேன். ஓகே, அப்போ அந்த மக்களுக்கும் விஜய்க்குமான டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அந்த கனெக்டிங் பாயிண்டா கட்சி நிர்வாகிகள் கூட இல்லையா? அதாவது கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, ஆனா கட்சி நிர்வாகிகள் மீறி ஆகும். இன்னொன்னு சொல்ல போனா கட்சி நிர்வாகிகள் அவரை பார்க்க முடியாது. போட்டுருக்காங்க பாத்தீங்க, மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி போஸ்டிங் எல்லாரும் போட்டுருப்பாங்க. அவங்களே விஜய் கூட போட்டு எடுத்துக்க மாட்டாங்க. இதுல ஏன் பொதுமக்கள் போய் அவருடைய இருக்கு பிரச்சனை? அவங்களே ஃபர்ஸ்ட் மாவட்ட செயலர் கீழே இருக்கிற போஸ்டிங் கொடுக்குற எல்லாருமே உறுப்பினர்களா இருக்கும். இந்த காமனா தாவக நிர்வாகிகள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன் ஓகேங்களா. உங்களோட பிரச்சனையை நீங்களே விஜய் கிட்ட எடுத்து போக முடியாது. இதுல எங்க பொதுமக்கள் பிரச்சனை நீங்க எடுத்து போக போறீங்க? அப்போ ஒரு பிரச்சனைனா விஜய் அணுக முடியாது. சரி, விஜய் சைட்ல இருந்து நேரடியா மக்களை வந்து சந்திக்கிறதும் இல்லை, ஆனா ஆட்சி பிடிக்கிறதுல மட்டும் உறுதியா இருக்காங்களா? எப்படி? அதுதாங்க, ஒரு நடிகரா இருந்துட்டு இருக்காருல்ல, அதை விட்டுட்டு அரசியல்வாதியே வரணும். நீ ஆட்சி பிடிக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் பத்தாது, களத்துல வந்து இறங்கி போராடும். களத்துல இறங்கினா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க டிஎஸ்பி சொல்லிட்டீங்க, மோடிஜின்னு சொல்லிட்டீங்க, பிஜேபி அவங்க வந்து பெரிய கட்சி ரொம்ப நாளா இருக்காங்க. அவங்க என்னதான் நீங்க விமர்சிச்சாலும் பொதுமக்கள்லாம் போயிட்டு கூட நிக்கிறாங்க போராட்டத்துக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் பண்ணாங்க. அவங்க எதிர்த்துலாம் போராட்டம் பண்ணுவாங்க, சாலை மறியல் பண்ணுவாங்க, டிஎம்கே பண்ணாதே கிடையாது ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்க எப்ப பண்ணுவீங்க? இப்போ 234 தொகுதி இருக்கு, 234 தொகுதினா பிரச்சனை. ஃபர்ஸ்ட் 234 தொகுதி தெரியுமா அவருக்கு பேருன்னு நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அரசியல்வாதி ஆவாங்க, தலைவர் ஆவாங்க, முதலமைச்சர் ஆவாங்க, அது அப்புறம் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க மாவட்ட செயலர் வச்சிருக்கீங்க, அந்த மாவட்ட போஸ்டிங் போட்டுருப்பாங்க, உடைய சிலர் எல்லாமே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் பிரச்சனை. ஆனா அவங்களே அந்த பிரச்சனை அவரால் எடுத்துக்க முடியாது, அதை சால்வ் பண்ண முடியாது. நாளைக்கு முதலமைச்சரா வந்தாலும் பணியூர்ல தான் ஆபீஸ் இருக்குமே கட்டி அவர் இருப்பாரு. ஆனா பொதுமக்களை இப்போ முதலமைச்சரை விட்டுருங்க, முதலமைச்சர் ஆகுறாரு அவங்கள. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பொதுமக்கள் அந்த பணியை சுத்தி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு, ஐயா எங்க ஏரியா பிரச்சனை வாங்க போய் கதவு தரனா விஜய் ஃபர்ஸ்ட் கதவு கொடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அதை தொடர்ந்து அது வந்து அவர் வந்து கூட நிப்பா நீங்க நினைக்கிறீங்களா? பொதுமக்களா நான் சொல்றேன், ஒரு ரசிகரா விட்டுருங்க, ஒரு கட்சி நிர்வாகி விட்டுருங்க, ஒரு பிரச்சனை எங்க ஏரியால நாங்க போறோம் வாங்க விஜய் பார்க்க முடியுமா? முடியாது, அது சொல்லவும் முடியாது, அதை எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் எங்களுக்கு என்ன நீங்க தலைவரே நேர்ல போய் சந்திச்சு அதை முயற்சி எடுத்துதான் பார்க்கணும்னா மக்களுடைய அணுகுமுறை, மக்கள் அணுகிறதுக்கு எழுவா இல்லாத ஒரு தலைவராக இருக்கும்போது
மக்கள் பிரச்சனையை கண்டிப்பா தீர்க்க முடியாது. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த விஜய் கூட்டம் இல்ல விஜய் கட்சி மாநாடு நிர்வாகிகள் கூட்டம் எதுனா ஒன்னாலும் இந்த அசம்பாவிதங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இந்த கூட்டத்திலயும் ஒரு உயிரிழப்பு. அது கூட்டம்னு நிர்வாகிகள்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலம் கூட்டமாக தான் இருக்கு. அது எப்படி பாருங்க? அதுதான் சம்பவத்துக்கு அப்புறம் நேற்று அந்த சேலத்துல நடந்த ஒரு இஷ்யூல ஒருத்தர் வந்திருக்காங்க. ஓகேங்களா, தாவேக்கா நிர்வாகின்றாங்க, ஆனா கட்சி வந்து மறுக்கிறாங்க தாவேக்கா நிர்வாகி இல்லைன்ற மாதிரி. நான் என்ன சொல்லுவேன்னா, தாவேக்கா நிர்வாகியும் பொதுமக்களும் எதுக்கு வந்தாங்க? தாவேக்கா மீட்டிங் நடக்குது, உங்களை தலைவர் நீங்க விஜய், உங்களை பார்க்க தான் வந்தாங்க. ஓகேங்களா, உங்களோட தாவேக்கா கட்சி குடிச்சிருக்கலாம், இல்ல உங்களை குடிச்சிருக்கலாம், நீங்க சொல்ல வரது யாரும் மக்கள் கொண்டு வர போறீங்கன்னு ஒரு எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஓகேங்களா, வந்த ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் கட்சி நிர்வாகி யாரோ ஒருத்தர் உங்களை பார்க்க வந்தாரு, இறந்துட்டாரு. போய் பார்க்கணும், இல்ல இறந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும். போயிட்டு இப்ப தலைவரா இருக்கீங்க, எப்படி இறந்தாரு வாங்க போய் பார்ப்போம் சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு என்ன தப்பு பண்றாரு? கரூர்லயும் போய் பார்க்கல. இதே மாதிரி பார்க்காம இருந்தா என்ன அரசியல்வாதி? எனக்கு புரியல. என்ன தலைவர் இல்ல. இப்போ ஒரு நார்மலா விஷயங்கள்ல மக்களை போய் சந்திக்கலன்றது ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இந்த மாதிரி இறப்புகள் கூட போக மாட்டேங்கிறாங்க. அதுதான் நானும் நினைக்கிறேன். கேள்வியா இது எல்லாம் தாவேக்கா தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இன்னும் வந்து நீங்க தலைவர் கொண்டாடுறீங்க, அது உங்க இஷ்டம், அதை நான் எதுவும் தப்பு சொல்றேன். ஒருத்தர் இறந்துருக்காரு. ஓகேங்களா, ஒரு மனிதாப முறையில நான் சொல்றேன். ஒரு தலைவரா விட்டுருங்க, ஒரு மனிதாப முறையில நம்ம பார்க்க வந்தாரு இறந்துட்டாரு, பார்க்க போய் அவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஆர்டர் சொல்லிட்டு வரோம். அந்த ஒரு ஆர்டர் போகும், காசு யாரெல்லாம் கொடுக்கலாம், தமிழக அரசு கூட கொடுக்கும், அது வேற. நீங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பீங்க, அது வேற. ஆனா அங்க போய் நிக்கிறது தாங்க ஒரு தலைவர். சாதாரண மக்கள் எல்லாம் கூட விஜய் வந்து பாருப்பா, ஒருத்தர் இறந்துட்டாரு, ஃபர்ஸ்டால போய் விஜய் பாருப்பா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும், ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும், என்னதான் ஒரு நடிகரா இருந்தாலும், எல்லாத்தையும் ஒரு காமன் வரா இருப்பாரு, வந்து பாக்குறாருன்றதான ஒரு பேரு. நீங்க போகவே இருந்தா எதுக்குதான் போறீங்க? அப்படி எதுக்கு அரசியல் கட்சி? இல்ல அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் இல்ல இந்த கட்சியை ஆதரிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமாவே இருக்கிறாங்க. ஒரு நார்மலான பீப்புளா பிஹேவ் பண்றது இல்ல. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிருக்காங்க. அவரு வந்து போனாலும் கார் இது பண்றாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த சேலம் அந்த கூட்டத்திலேயே பேசணும் அப்படின்னா, இவருடைய கார் வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் ஓடி போய் அந்த ஜன்னல் வழியா உள்ள கை விட்டுட்டு அவருக்கு வந்து இது பண்றது, அது அவருக்குமே ஒரு பாதிப்பா ஏற்படுது. அப்ப அந்த அளவுக்கு தான் இருக்குதா? அவருமே அதை வந்து கண்டிக்க மாட்டாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு. அங்க ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அதை வேற மீம்ஸ் எல்லாம் போட்டு ரகுவரனோட கம்பேர் பண்ணி எல்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க மீடியால. சோ அது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை கட்சி? அவருடைய கண்ணாடி அருகே பேசு காரணம் இறக்குறாங்க. ஓகேங்களா, அந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, கை கொடுப்போம் தலைவரை பாக்குறீங்கன்னா அவர் பார்க்கறதே கஷ்டம். அணுகுமுறை இருக்குல்ல, எல்லாரும் காமனா எல்லாரும் மீட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது. கை கொடுக்க வர மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஏன்னா அவர் எப்படிதான் சந்திக்கலாம், விஜய் ஆஃபீஸ்ல போனா சந்திக்கலாங்க, பணியூர்ல போனா இருப்பாரு, பாக்கலாங்க, தலைவர் ஆஃபீஸ் நம்ம மீட்டிங் போட வருவாருங்க. அந்த மாதிரி ஒரு எத்தனை போட்டா அந்த மாதிரி அணுகுமுறை மாறுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் போகாதனால, யாரையும் பார்க்காதனால டக்குன்னு ஆர்ப்பாட்டத்துல வந்து இவங்க கை கொடுக்க போறதும், அவரு கை பிடிச்சி வெளிக்கட்டும், அவரோட சேஃப்டிக்கு அவரு கை பிடிச்சி அவர் வெளிக்கட்டும், இதுதான் அங்க கான்வர்சேஷன் நடக்குது பிரச்சனை. இதனாலதான் வந்து நிறைய வந்து வண்டி பின்னாடி தொடர்ந்து அவர் பாக்குறது, அதனால பின்னாடி போறாங்க. ஆனா அதை ஸ்டாப் பண்ணலாம் இவங்க நினைச்சா. அப்படி ஸ்டாப் பண்ணா இவங்க கூட்டம் சேராது. புரியுதுங்களா? வராதுன்ட்டு யாரும் வரலன்னா அப்புறம் உங்களுக்கு பின்னாடி கூட்டம் தான் அரசியல் பண்றாங்க அவங்க. அவ்வளவுதான். யார் இறந்து போனா அவங்களுக்கு அரசியல் நடக்கும், நான் இறங்கி வர மாட்டாங்க. ஓகே, பல்வேறு விஷயங்கள் நம்ம இந்த தாவேக்கா குறித்து பேசலாம், மற்ற கட்சிகளை குறித்து பேசலாம். ஏடிஎம்கே கூட்டணி எல்லாம் அமைச்சாங்க, ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க, மாநாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அமைதி காக்குறாங்க. எல்லா விஷயத்திலயும் எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து மீடியாவை சந்திச்சு பேசுறாரு. ஆனா அவர் கூட்டணியில இருந்த இந்த பிஜேபியோட தலைவர் பேசின ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா. சோ ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி பிரஸ் சந்திக்கிறது அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு இப்போ என்டிஏ கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏடிஎம்கே கூட்டணியில பிஜேபி இருக்காங்களா இல்ல பிஜேபி கூட்டணியில வந்து ஏடிஎம்கே இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. முதலமைச்சர் வேட்பாளர் என்னமோ எடப்பாடி பழனிசாமின்னு வச்சுக்கோங்க. ஆனா முடிவு எடுக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில இருக்கிற பிஜேபி தலைவர்கள் தான். ஒரு கூட்டணி பேரம் பேசுறதா இருக்கட்டும், ஒரு கூட்டணி கட்சி அமைக்க சீட்டு இருக்கட்டும், எல்லாமே வந்து முடிவு பண்றது வந்து பிஜேபி அவங்களோட இதுவாக தான் இருக்கு. அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி நிறைய பேசி கொடுத்துல பாக்குறாங்க. அந்த வகையில பழைய ஸ்பீச்சுக்கு இப்ப கொடுக்குற ஸ்பீச்சுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. திமுக வந்து என்னென்ன பண்ணலன்ற விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்டு வராரு. எல்லாத்தையும் வந்து இப்போ மக்களுக்கும் வந்து ஒன்னொன்னா எடுத்துட்டு வராரு. மக்கள் சந்திப்பாவும் இருக்கு. அங்க போயிட்டு தாவேக்காவை விமர்சிக்கிறாரு, எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. தாவேக்காவை வந்து விமர்சிக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே வந்து தாவேக்கா வந்து விமர்சிச்சிருந்தாரு. ஏடிஎம்கே வந்து மீட்டிங்ல வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அதிமுக வந்து ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னதுனாலதான் ஊழல் கட்சி நீங்க என்ன சொல்றீங்க, அப்ப ஊழல் கட்சியில இருந்த செங்கோட்டையில தான் நீங்க வந்து உங்க கட்சியில வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் வந்து ஏடிஎம் வந்து ரிப்ளை கொடுத்தாங்க. அதுதான் அது எல்லாத்தையும் தாண்டி
எடப்பாடி அவர்களே எல்லா பிரச்சனைக்கோ இல்ல இதுலயோ வந்து பாத்தீங்கன்னா தாவக கொடுத்த கேள்விகளுக்கு வந்து நேரடியா பதில் சொல்லாரு. அந்த கூட்டணி கணக்குக்காக தான் அமைதியா இருந்தாங்க. இப்ப கூட்டணி இல்லைன்னு பேச ஆரம்பிச்சு. கூட்டணிக்கு வந்து விஜய்க்கு அழைப்பு விட்டு இருந்தாங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து ஏடிஎம்கே சைட்ல வந்து அமைதியாக இருந்தாங்க. சரிங்களா, இவங்க வந்து ஏடிஎம்கேவோட கொள்கை தலைவர்கள் ஏற்றுனாங்க, தாவகைகளை செங்கோட்டையனை உள்ள சேர்த்தாங்க. அது வரைக்கும் அவங்க பொறுமை காத்திருந்தாங்க. இவங்க எப்போ அந்த அதிமுக ஊழல் கட்சி இப்போ எம்ஜிஆர் தான் வந்து ரோல் மாடல் சொல்றீங்க, ஏடிஎம்கே தான் அவரு வச்சிருந்தாரு கட்சி, அந்த கட்சியை நீங்க விமர்சிப்பீங்க, ஆனா அவரே ரோல் மாடல் வச்சுக்கீங்களா? இதே கிடையாது, எனக்கு புரியல. இல்ல அது வந்து எப்படின்னா அவர் மாதிரியான ஆட்சி கொடுப்போம். ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் இல்ல ஜெயலலிதா வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து கட்சி ஊழல் கட்சி இந்த 5 வருஷம் அப்படிதானே சொல்றாரு. ஜெயலலிதா மேடமும் அப்புறம் எம்ஜிஆரும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வரைக்கும் ஒழுங்கா இருந்ததுதான் பேசுறாரு. கரெக்ட் தான், கைகடி மறந்துட்டு இருப்போம் அவருக்கு தான் அதுதான் சரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கூட்டணிக்குள்ள இருக்கிற பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட தலைவர் அவரும் விஜய் பத்தி ஒரு விஷயம் பேச சர்ச்சையா மாறி ஒரு குறிப்பிட்ட நடிகை வீட்டுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் பிஜேபி வந்து அவங்க தலைவர் இருக்கு. அவர் வந்து ஒரு நடிகையோட இவரை வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அது வந்து அரசியல் நம்ம வந்து தப்பு. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஒரு இருக்காங்கன்னா அவங்கள வந்து சொல்லக்கூடாது, அது ரொம்ப வந்து தப்பு. இது வந்து அரசியல் அநாகரிகம். என்ன பொறுத்த முடியும், என்னதான் பிஜேபிக்கு நீங்க தலைவராக இருந்தாலும் அவங்களும் ஒரு கட்சி, ஓகேங்களா, அவங்களும் அரசியல் இருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு கூட கூட்டணி நடந்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து பின்னடைவா தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே, எல்லாருமே விமர்சிச்சு இருக்காங்க, எல்லாரும் கேள்வி இருக்காங்க.